சார் விளக்குத்தூண் காவல் நிலையத்துல சார் பாய்வாளரா இருக்க ஜெயபாண்டியன் கடந்த 2013 ஆண்டு என்ன கல்யாணம் பண்ணாரு சார். இப்போ அவர் என்ன டெய்லியும் போடுங்க தவறான பாதைக்கு போ, நான் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு என்ன நடு ரூட்ல விட்டார் சார். நான் இந்த மாதிரி காதல் கல்யாணம் பண்ணனால ஃபேமிலி யாரும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இன்னைக்கு நடு ரூட்ல நிக்கிறேன். முதல் கணவர் வெளிநாட்டில் இறந்துவிட இன்ஸ்பெக்டருடன் பழக்கம் ஏற்பட்டதால் அவரை இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் அந்த பெண். பிறகு இன்ஸ்பெக்டருக்கு டிரைவராக வந்த எஸ்ஐயுடன் பழக்கமாகி மூன்றாவது திருமணம் செய்து கொள்கிறார் அந்த பெண். இதோடு இந்த கதை நிற்கவில்லை. அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த ட்விஸ்டுகள், டிராபிக் ஜாம் ஏற்படும் அளவுக்கு வரிசை கட்டி நிற்க ஆரம்பிக்கின்றன. என் கணவர் ஏற்கனவே திருமணம் செய்துவிட்டு என்னை ஏமாற்றிவிட்டார் என இரண்டாவது மனைவி தனது முதல் கணவரான எஸ்ஐ மீது புகார் கொடுக்க, தற்போது என்னை விட்டுட்டு பல பெண்களுடன் தொடர்பு வைத்துள்ளார், அதுவும் போலீஸ் கேங்கையே அழைத்து வந்து ஆசைக்கு இணங்கும்படி டார்ச்சர் செய்கிறார் என தனது மூன்றாவது கணவரான எஸ்ஐ மீது முதல் மனைவி புகார் கொடுக்க, ஐயோ இவங்க படுத்துற இம்சை என்னால தாங்க முடியலையே, தலைவலிக்குதுடா என வடிவேலு ரேஞ்சுக்கு டென்ஷன் ஏறுகிறது அல்லவா. இந்த கதையை கேட்டால் அப்படித்தான் டென்ஷனாகி இருக்கிறார்கள் விசாரணை அதிகாரிகளும். இதை முக்கோண காதல் என்பதா, சதுரங்க காதல் என்பதா, செவ்வக காதல் என்பதா, வட்ட காதல் என்பதா, எந்த கோண காதல் என்பது தெரியாமல், என்ன செய்வது என்பது தெரியாமல் விசாரணை அதிகாரிகள் குழம்பி தவித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்ன நடந்தது? காக்கிகளுக்குள் நடந்த இந்த காதல் காம விளையாட்டு குறித்து டீட்டெயிலாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கங்கணகன கிங்கினி மணிகளும் ஒலிக்க ஒலிக்க, எங்கெங்கிலும் மங்களம் மங்களம் எனும் ஒலி முழங்க முழங்க, ஒரு சுயவரம் நடக்கிறதே, இது சுகம் தரும் சுயவரமே என எஜமான் பட பாடல் ஒலிக்க, ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும், உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் என பாடல் ஒலிக்க, எஸ்ஐ ஜெயபாண்டியன் தன்னை கோயிலில் வைத்து திருமணம் செய்த அந்த வீடியோவை காண்பிக்கிறார் மும்தாஜ். பெண் என்பதால் செய்தியில் இவரது பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் எஸ்ஐ ஜெயபாண்டியன் மும்தாஜை திருமணம் என்னும் நிக்கா செய்து கொள்ள ஜாகிர் உசேனாக மாறிய கதையெல்லாம் இந்த பலகோண காதலின் மகத்துவத்தையும் மேன்மையையும் எடுத்துரைக்கும் உதாரணங்கள். ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் மும்தாஜ். இவருக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு அதே ஊரைச் சேர்ந்த முகமது ஜூபைர் என்பவருடன் திருமணம் நடைபெற்ற நிலையில் 2011ஆம் ஆண்டு மஸ்கட்டில் விபத்தில் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனியாக வசித்து வந்த மும்தாஜ் பக்கத்து வீட்டிலேயே வசித்து வந்த ஆரல்வாய்மொழி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ராஜராஜனுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் ராஜராஜனும் மும்தாஜும் ஜமாத் மூலம் திருமணம் என்னும் நிக்கா செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ராஜராஜனும் மும்தாஜும் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி காவல் குடியிருப்பில் குடியிருந்துள்ளனர். அப்போதுதான் இன்ஸ்பெக்டருக்கு டிரைவராக எஸ்ஐ ஜெயபாண்டியன் என்ட்ரி ஆகியிருக்கிறார். ராஜராஜன் உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டதாகவும், அதனால் திருமணமான 2வது மாதத்திலேயே இருவருக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இன்ஸ்பெக்டருக்கு இருக்கும் நோய் காரணமாக இன்ஸ்பெக்டரும் மும்தாஜும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாததால் இன்ஸ்பெக்டருக்கு உதவியாக வந்த எஸ்ஐ ஜெயபாண்டியன் மும்தாஜுக்கு உதவிகளை செய்ய ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ராஜராஜனுக்கும் உனக்கும் நடந்த திருமணம் செல்லாது, ஆகவே என்னை திருமணம் செய்து கொள், மனைவியாக ஏற்றுக்கொண்டு
கடைசி வரை உன்னுடன் வாழ்ந்து உன்னை காப்பாற்றுவேன் என உறுதியளித்து நம்ப வைத்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதாவது 2013ஆம் ஆண்டு அர்ஜென்ட் பெரியவர்கள் முன்னிலையில் கோவில் ஒன்றில் வைத்து மும்தாஜுக்கு ஜெயபாண்டியன் தாலி கட்டி திருமணம் செய்து சிங்கமுனரியில் உள்ள வீடு ஒன்றில் குடி வைத்து வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. பின்பு 2016ஆம் ஆண்டு பணி மாறுதலால் ஜெயபாண்டி மதுரைக்கு வந்தபோது தனது மனைவி மும்தாஜுடன் ஐராவதநல்லூரில் வீடு எடுத்து வசித்துள்ளார். இதனிடையே ஜெயபாண்டி அடிக்கடி போனில் பெண்களுடன் ஹஸ்கி வாய்ஸில் பேசுவதும் மெசேஜ் அனுப்புவதுமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆக மொத்தம் மக்களின் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு மக்களுக்காக வேலை செய்யாமல் இப்படி பெண்களுடன் சாட்டிங் சீட்டிங் என பொழுதை கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மும்தாஜ் சந்தேகப்பட்டு கேட்டபோது தன் அத்தை மகள் லாவண்யாவுக்கு பிரச்சனை இருப்பதால் ஆறுதலுக்காக பேசி வருவதாக கூறியுள்ளார். ஆண் நண்பர்களுக்கோ அத்தை மகன்களுக்கோ பெரும் பிரச்சனை என்றால் கூட போன் காலை அட்டன் செய்யாமல் பிஸியாக காட்டிக்கொள்ளும் SI ஜெயபாண்டியன் இப்படி அத்தை மகளின் பிரச்சனைக்காக அடிக்கடி ஆறுதலாக பேசி வந்தது மும்தாஜுக்கு சந்தேக தீயை பற்ற வைத்துள்ளது. இதனிடையே SI ஜெயபாண்டியன் அடிக்கடி மது குடித்துவிட்டு வந்து மும்தாஜை அடித்து கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் பின்னர் மும்தாஜை திருமணம் செய்து வாழ்ந்து வந்ததை மறைத்து அத்தை மகள் லாவண்யாவை திருமணம் செய்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே மும்தாஜை திருமணம் செய்ததை அறிந்த அத்தை மகள் லாவண்யா அதிர்ச்சியாகி தன்னை ஏமாற்றி 2வது திருமணம் செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதுதான் ஜெயபாண்டி லாவண்யாவை 2வது திருமணம் செய்தது மும்தாஜுக்கு தெரிய வந்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து மும்தாஜ் தனது 3வது கணவரான SI ஜெயபாண்டியனிடம் கேட்டபோது பெற்றோர் வற்புறுத்தல்களால் கண் துடைப்புக்காக திருமணம் செய்து கொண்டேன் என்றும் வா நாம் நம் வீட்டிற்கு போவோம் என்றும் கூறி 2 வருடங்களுக்கு முன் காவல்துறை துணை ஆணையாளரிடம் எழுதி கொடுத்துவிட்டு வந்து பின்னர் மும்தாஜுடன் சேர்ந்து வாழ்ந்துள்ளார் என கூறப்படுகிறது. இதனிடையே SI ஜெயபாண்டியன் தன்னுடன் வேலை பார்க்கும் ரமேஷ் உள்ளிட்ட போலீஸ் நண்பர்களை அழைத்து வந்து மும்தாஜிடம் பேசி பழக வேண்டும் என வற்புறுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது மும்தாஜுடன் வேறு யாரையாவது லிங்க் செய்துவிட்டால் தான் செய்யும் லீலைகளுக்கு மும்தாஜ் குறுக்கே நிற்க மாட்டார் என மாஸ்டர் பிளான் போட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் அவரது பிளான் பிளாப் ஆகியுள்ளது. அதாவது தனது 3வது கணவரான SI ஜெயபாண்டியன் தன்னை தகாத உறவில் ஈடுபடுத்தி சம்பாதிக்க வேண்டும் என கூறி மிரட்டி வருவதாகவும் தன் பெயரில் இருந்த வீடு மற்றும் சொத்துக்கள் நகைகள் பணத்தை பறித்துவிட்டு அடித்து உதைத்து மிரட்டி வருவதாகவும் கூறி மும்தாஜ் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சார், விளக்குத்தூண் காவல் நிலையத்துல சார் ஆய்வாளராக இருக்க ஜெயபாண்டியன் கடந்த 2013 ஆண்டு என்ன கல்யாணம் பண்ணாரு சார். கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நாங்க புழுதிப்பட்டியில, அவர் சிவகங்கை மாவட்டத்துல வேலை பார்த்தாரு. அப்ப நாங்க புழுதிப்பட்டியில குடியிருந்தோம் 20 வரைக்கும். 20க்கு அப்புறம் மதுரையில என்ன கூட்டிட்டு வந்திருந்தாரு. மதுரையில விரகனூர்ல குடியிருந்தோம் சார். கொடுமை இந்நிலையில பல பெண்கள்கிட்ட தொடர்பு எனக்கு தெரியாமலே அவர் வேற கல்யாணமும் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப லேட்டரா தான் தெரிய வந்தது. என்னோட நகை நட்டு பணம் வெளிநாட்டுல எல்லா பொருட்களுமே அவர்கிட்ட தான் இருக்கு. அதையும் அவர் அபகரிச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன டெய்லியும் கொடுமை தவறான பாதைக்கு நான் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு என்ன நடு ரோட்ல விட்டுட்டாரு சார். நான் இந்த மாதிரி காதல் கல்யாணம் பண்ணனால ஃபேமிலி யாரும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறேன். குடும்பம் டெய்லியும் குடும்பம் எதை பத்தியாவது பேசினாலும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது. அந்த காவல்துறையில இருக்கனால என்ன ரொம்ப மன உளைச்சல். என்னாலும் அதுல இருந்து மீள முடியல. மேலும் SI ஜெயபாண்டியன் பல பெண்களுடன் சாட்டிங் செய்து வருவதாகவும் அது குறித்து அவர்களது பெற்றோரிடம் கூறிய போது போலீசில் இருக்கிறான், அப்படித்தான் இருப்பான் என அலட்சியமாக கூறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டுகிறார். எனவே மாநகர காவல் ஆணையர் தன் மனு மீது நடவடிக்கை எடுத்து SI ஜெயபாண்டி மீது நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். எனக்கு நேட்டிவ் நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்தனாலதான் எல்லாரும் என்ன எப்படி விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க.
இந்த போலீஸ்கார் எஸ்ஐ நம்பி வந்து நான் நடு ரோட்ல ஆயிட்டேன். பணம் நகை எவ்வளவு வாங்கிருக்காங்க அவங்க? எங்க வீட்டுல எனக்கு அப்பவுமே 40 பவுன் நகை போட்டாங்க சார். எல்லாமே இவர் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. எப்படி ஒரு 20 சவரன் நகை அவர்கிட்ட இருக்கும். ஆமா, என்னோட சொந்த வீடு. அது வந்து 35 lakhs வரும் சார். அந்த வீடு சிங்கம்புணரி, சிவகங்கை மாவட்டம். எழுதி பத்திரத்துல எல்லாமே ஃபேமிலிக்கு பயந்து பயந்து என்கிட்ட எழுதி வாங்கினாரு சார். என்ன பேர்ல இருக்க வீடு. என்னுடைய கணவர் வெளிநாட்டுல இருந்து அந்த பணத்துல வாங்கின வீடு, இன்சூரன்ஸ் அமௌண்ட், அதையும் ஒரு பதிவு பண்ணி எல்லாமே மிரட்டி மிரட்டி எழுதி வாங்கிட்டாரு. திடீர்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்ன? திடீர்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்குன்னா என்ன வந்து தவறான இதுக்கு போய் சொல்றாரு சார். நீ எவன் கூடயும் போய் சம்பாதி, எவன் எப்படியோ வாழ்ந்துக்கோ, அந்த மாதிரி ஒரு தவறான இதுக்கு அப்படியே ஓப்பனா சொல்றாரு. அந்த மாதிரி சொல்றதுனால நான் பேசாத இருந்தேன்னா வந்து இது எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். ஆமா, அப்படிலாம் அந்த மாதிரி பிஹேவியர், அது அந்த மாதிரி எல்லாம் நிறைய அவருக்கு அந்த புத்தி உண்டு. தான் எப்படியாவது தப்பிக்கணும், என்ன சார் இந்த சமுதாயத்துல என்ன யாருன்னே அடையாளம் காட்டக்கூடாது, அந்த சிந்தனை தான் அவருக்கு நிறைய இருந்தது சார். வேற எதுவும் இல்ல. அதுக்காக என்ன யாரையாவது சேர்த்து வச்சு பேசுறது, யார்கிட்ட பேசினாலும் அவனோட லிங்க் பண்ணி பேசுறது, இந்த மன உளைச்சல் ஒரு பெண்ணால தாங்க முடியுமா? ஒரு லிமிட்டுக்கு மேல தாங்க முடியுமா சார்? சொல்லுங்க, எவ்வளவு தூரம் கெட்ட பெற வாங்குது ஒரு பெண்ணை? எத்தனை தடவை சார் நீங்க கெட்ட பெற சொல்லிட்டே இருப்பீங்க? சொல்லுங்க. அவர் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கனால எல்லாரும் தினமும் போட்டு டார்ச்சர் பெரிய டார்ச்சர் சார். பெரிய எனக்கு சொந்த பந்த யாருமே இங்க கிடையாது. எல்லாமே நாகர்கோயில், பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோயில். இங்க எந்த ஆதரவும் இல்ல சார். இந்த புகார்களை வெறும் பர்சனல் பிரச்சனையாக மட்டுமே கடந்து செல்ல முடியாது. இன்ஸ்பெக்டர் ராஜாராம் தனக்கு திருமணமானதை மறைத்து தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக புகாரில் தெரிவித்துள்ளார் மும்தாஜ். ஆனால் பக்கத்து வீட்டிலேயே குடும்பத்துடன் வசித்த இவ்வளவு வயதான இன்ஸ்பெக்டருக்கு திருமணமானது தெரியவில்லை என்று மும்தாஜ் புகாரளிப்பதே நம்பும்படியாக இல்லை. மும்தாஜை திருமணம் செய்து கொண்ட இன்ஸ்பெக்டர் ராஜாராம் காவல் பணியில் உயிரோடு இருக்கும் போது பல்வேறு பெண்களுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படியெனில் அது குறித்தெல்லாம் கண்காணித்து அவர் மீது அப்போதே துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காதது ஏன்? அதுவும் முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போதே மும்தாஜை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி காவலர் குடியிருப்பில் வாழ்ந்ததை உயரதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் விட்டது எப்படி? காவலர் குடியிருப்பில் யாரை வேண்டுமானாலும் போலீசார் அழைத்து வந்து வாழ முடியுமா? எஸ்ஐ ஜெயபாண்டியன் மும்தாஜுடன் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வரும் நிலையில் அத்தை மகள் லாவண்யாவை இரண்டாவது திருமணம் செய்ததை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இப்படி ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐகள் புகாரளிக்க வரும் பெண்களிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள்? எஸ்ஐ ஜெயபாண்டியன் புகாரளிக்க வந்த பெண்களிடம் அத்துமீறியுள்ளாரா என்பது குறித்தெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.